35 ஆண்டு கால மருத்துவ சேவையில் புதிய மைல்கல். கோவையில் அபிராமி நெக்ஸ்ட் கேர் மருத்துவ மையம் திறப்பு. கோவை சுந்தராபுரத்தில் 1992ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை 35 ஆண்டுகளாக பல்துறை மருத்துவ சேவையில் செயல்பட்டு வரும் நிலையில் அதன் மருத்துவ உள்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அபிராமி நெக்ஸ்ட் கேர் என்ற புதிய மருத்துவ மையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மருத்துவமனை தலைவர் டாக்டர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழக அரசின் மது விலக்கு மற்றும் ஆயர் தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு புதிய மருத்துவ மையத்தை திறந்து வைத்தனர். இவ்விழாவில் மருத்துவமனை இயக்குநர்களான டாக்டர் குந்தவை தேவி பெரியசாமி, டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் பாலமுருகன், டாக்டர் உமாதேவி, டாக்டர் சுசாரிதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பெரியசாமி, இயக்குநர்கள் டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் பாலமுருகன் ஆகியோர் கூறியதாவது: 3 தசாப்தங்களுக்கும் மேலாக நோயாளிகளுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கி வரும் அபிராமி மருத்துவமனை மருத்துவத்துறையின் புதிய தொழில்நுட்பங்களை மக்களுக்கு எளிதில் கிடைக்கச் செய்யும் நோக்கில் அபிராமி நெக்ஸ்ட் கேர் என்ற மையத்தை உருவாக்கியுள்ளது. இந்த மையத்தில் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை மையம், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சேவைகள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தீவிர சிகிச்சை பிரிவு, மேம்படுத்தப்பட்ட இதய சிகிச்சை மையம், குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு, பேச்சு மற்றும் தொழில் வழி சிகிச்சை மையம், IVF மையம் உள்ளிட்ட பல்வேறு நவீன மருத்துவ வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என்றார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், கல்வியாளர்கள், அரசு அதிகாரிகள், தொழில்துறை பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை சுந்தராபுரத்துல அபிராமி மருத்துவமனை 35 வருஷமா நடந்துட்டு இருக்கு. சார் டாக்டர் பி பெரியசுவாமி, சேர்மன், மேனேஜிங் டைரக்டர், அபிராமி ஹாஸ்பிட்டல், அப்புறம் அபிராமி கல்வி குழுமம். நான் டாக்டர் செந்தில்குமார், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரென்ட்ராலஜிஸ்ட். சார் டாக்டர் பாலமுருகன், ஆர்த்தோபீடிஷியன், ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன். இன்னைக்கு எங்களோட அபிராமி நெக்ஸ்ட் கேர் அப்படின்னு அபிராமி ஹாஸ்பிட்டலோட புதிய பரிமாணத்திற்கான திறப்பு விழாவாக இன்னைக்கு இது பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் 35 வருஷமா கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இங்கே ரொம்ப பேர் போன ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம். இங்கே தரமான மருத்துவ ட்ரீட்மெண்ட்டு, ஓரளவுக்கு சுமாரான, அதே சமயம் ரொம்ப செலவு ஜாஸ்தி ஆகாத மாதிரியும் இருக்கிற நவீனமான மருத்துவ கருவிகள் எல்லாத்தையும் வச்சு அன்பான அணுகுமுறையில் நல்ல உபசரிப்போட பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 1992 பெரியசாமி சாரும் டாக்டர் குந்தவி அம்மாவும் ஆரம்பிச்ச இந்த மருத்துவமனை முதல்ல 15 பெட்டாக இருந்தது. இப்போ 300 பெட்டான ஹாஸ்பிட்டல். எல்லா ஃபெசிலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன், சர்ஜரியில் எல்லா விதமான சர்ஜரி, ஆர்த்தோபீடிக் சர்ஜரி, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, கைனகாலஜி, கார்டியாலஜி, கார்டியோதொராசிக், இப்போ பைபாஸ் சர்ஜரி, வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, நியூரோ சர்ஜரி, கார்டியோதொராசிக் சர்ஜரி, இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்பெஷாலிட்டிஸும் இருக்குது. இப்போ காலத்திற்கு ஏற்ப 35 வருஷம் கழிச்சு புதிய அபிராமி மருத்துவமனையா எல்லா இடத்துலையும் ஒரு புது ரினோவேஷன் இனாகுரேஷன்ல ஒரு 10 ஃபெசிலிட்டிஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றோம். அது டாக்டர் பாலமுருகனோட தலைமையில் இருக்கிற ஆர்த்தோபீடிக்ஸ்ல ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரின்னு ஒன்று இது பண்றோம். அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு உண்டான ஆயத்தங்கள் எல்லாம் நடந்திருக்கு. மிக விரைவில் அது வந்துடும். அது இல்லாமல் கண்டினியூஸ் ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டயாலிசிஸ்லே புது வகையான தெரப்பி. அப்புறம் கார்டியாக் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி. மினிமலி இன்வேசிவ் சர்ஜரினா இப்போ லேப்ரோஸ்கோபி வயிற்றுக்கு பண்ற மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன் எல்லாம் சிறு துளைகள் மூலமா பண்றதுதான் அந்த கார்டியாக் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி. அது இது பண்ணியிருக்கோம். அப்புறம் இப்போ இந்த காலத்து ஏஐ, எங்க எடுத்தாலும் ஏஐ. நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் ஐசியூல ஏஐ எனேபிள்டு ஐசியூ வச்சிருக்கோம். அதுல என்ன இதுன்னா, பேஷண்ட் எந்த நிமிஷம் ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் அந்தந்த மருத்துவர்கள் அவங்கவுங்க வீட்டில இருந்தே பேஷண்டோட பல்ஸு, பிபி, சேச்சுரேஷன் இதெல்லாம் பார்த்துடலாம். சப்போஸ் அதுக்காக நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை 1992 பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலை, செயற்கையான உருவாக்கப்பட்ட பாம்பிளாஸ்லேருந்து இல்லை மகாலட்சுமி கோயில் டெம்பிள் ட்ராஜடியிலேருந்து எல்லாத்துலேயும் சமூகத்துக்கு முக்கியமான பங்கு வச்சுட்டு இருக்கு.
மேலும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராமா சென்டர் மூலிமா 1997 நம்ம வந்து பைபாஸ் ரோட்டில் ஆம்புலன்ஸ், அப்போல்லாம் ஆம்புலன்ஸுங்கிறதே ரொம்ப ரேர். அப்போ இருந்த இந்த 30 வருஷமாகவே ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் வந்து பப்ளிக்காக தன்னலமற்ற முறையில் நடத்தி எல்லாத்துக்கும் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வரோம். மேலும் எல்லா கார்ப்பரேட்லேயும் பண்ணுற மாதிரியே நம்மளும் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலியமாக ஒரு தடவையும் எங்கெங்கெல்லாம் கேம்ப் நடக்குதோ மக்களை தேடி மருத்துவம் என்ற எல்லாவுடைய கவர்மெண்ட்டோட பாலிசி எல்லாத்துக்குமே உடன்பட்டு அவங்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகளை ஆங்காங்கே இருக்கிற இதுக்கு மருத்துவ முகாம்களில் செஞ்சிட்ருக்கோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா குறிச்சி குளம் பார்த்திங்கன்னா எப்போவுமே டெய்லி எவ்ரி சண்டே மார்னிங் ஃப்ரீ சுகர் டெஸ்ட் அண்ட் பிபி செக்அப் பண்ணி அங்கே போகிற வாக்கிங் போகிற பேஷண்ட் போகிற ஆரோக்கியமான இருக்கவங்களுக்கு ஒரு ஹெல்த் செக்கை எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கோம். இந்த மாதிரி சமூகத்துக்கு நிறைய பணியாற்றிருக்கோம். கோயம்புத்தூருக்கு 83 வந்தேன். அப்போ இருந்த ஓரளவுக்கு யூராலஜியில் பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறையா பேஷண்ட்ஸ் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் எல்லாமே வருவாங்க. முதல்லேருந்தே கொஞ்சமாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கிட்டேன். வர வர எல்லாமே வாங்கிட்டு யூராலஜி பொறுத்த வரைக்கும் டாப் லெவலில் பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே மல்டி ஸ்பெஷாலிட்டியும் டெவலப் பண்ணிவிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு. அதனால தான் நான் ஒரு பேஷண்ட்ஸ் லெவல்லையும் பேஷண்ட் டு பேஷண்ட் ரெஃபரன்ஸ் தான் எங்கள் இதில் நிறையா இருக்கும். அதாவது நானும் பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷனுக்கெல்லாம் எனக்கு என்னோடய அப்பாவுக்கு என்னோடய தாத்தாவுக்கு நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ் நிறையா பேர் இன்னும் வந்துட்டுருக்காங்க. இன்னும் நான் ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்கேன். நன்றி.